அஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்கரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? அன்பான தனுர் ராசி என்பர்களே, குருவை அதிபதியாக கொண்ட தனுர் ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து மறைவுஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். எந்த முயற்சி எடுத்தாலும் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிம்போம். எப்பொழுதுமே முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சிக்க தோற்கக்கூடாது. முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. அப்படின்ற இடத்துல தனுர் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். எந்த முயற்சி எடுத்தாலும் நம்ம கஜினி முகமது மாதிரி, கஜினி முகமது சோமநாதபுரத்தின் மீது 18 முறை படையெடுத்தான். ஆனால் 18 முறையில் 17 முறை தோல்வி பெற்றான், 18ஆவது முறை வெற்றி பெற்றான். அப்போ நம்மளுடைய முயற்சி எல்லாமே ஜெயமாகும் அப்படின்றது ஒன்றும் இல்லை. அந்த தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களை பொறுத்தளவுக்கு சிஏ படிப்பு, அதாவது பட்டய கணக்கர் படிப்பு படிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். சிஏவை பொறுத்தளவுக்கு நல்ல மார்க் வாங்கணும், அக்ரிகேட் வாங்கணும். அது எல்லாமே இந்த தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். அதே போல் தனுர் ராசியை சேர்ந்த வியாபாரிகள் அப்படின்னாக்க தன்னுடைய பொருட்களை தயாரித்து உற்பத்தி பண்ணி வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பொருளோடைய இது பாதி, தன்னுடைய வாயுஜாலம் பாதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவானாக இருக்கிறதுனால இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் போன்ற தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், சனி வக்ர நிவர்த்தியான காலகட்டங்கள் யோகமான காலகட்டம்னு சொல்லலாம். அதே போல் 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் வண்டி வாகனங்களுக்கு அதிபதி, அதே போல் மாத்ருக்கு அதிபதி. மாத்ருக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உடலில் உபாதைகள் இருந்துச்சு, அதனால் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பொருளாதார விரயங்கள் அத்தனையுமே இன்னி காலகட்டங்களில் சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். 7.5 சனி இப்போ தான் உங்களுக்கு விலகிடுச்சு. இனி இது ஏற்றமான காலகட்டம்னு சொல்லணும். சனி பகவானுடைய விசேஷமான பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான மேஷத்தை பார்க்குறார். சனி பகவான் பார்த்துக்கும் பொழுது நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு, வம்சமிருத்தி கிடைக்காத தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 6ஆம் இடம் குரு பகவான் அப்படின்றது அடிமை தொழில் அப்படிம்போம். நீண்ட நாட்களாக தனுர் ராசியை சேர்ந்தவங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு ஏக்கத்தில் இருந்தாங்க. இந்த ஏக்கத்தில் இருந்தவங்க அத்தனை பேருக்குமே சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது கண்டிப்பாக உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பாருன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, உங்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனுர் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். கேது பகவான் அப்படின்றது ஞானக்காரகன் அப்படிம்போம். ஞானக்காரகன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதுவரையில் தொழிலில் இருந்த முடக்கமோ சொணக்கமோ விலகும். இந்த சுக்கிரன் தொடர்புடைய சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே கடந்த காலகட்டங்களில் தனுராசி சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளும் பார்த்தோம்னாக்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் கிடைக்கும். அதன் மூலயமா பல மடங்கு வருமானம் வாங்கிட்டு இதுவரையிலும் கடன் பெற்று கடனில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை அன்பர்களுக்கும், தனுராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வாங்கிய கடன் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக க்ஷேத்ராடம் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, அதாவது காசி, கயா, அயோத்தி, பத்ரிநாத், கேதார்நாத் போன்ற, சார்தாம் போன்ற தீர்த்த யாத்திரைகள் போகணும்னு நினைக்கக்கூடிய தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் க்ஷேத்ராடம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக அதிகம் சொல்லலாம். இதை தவிர இந்த தனுர் ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு ரொம்ப நாளாக நான் ஒன்று கொடுத்துன்னு இருந்தேன். அங்கே இருக்கிறவங்க ஹவுஸ் ஓனரோட ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 3 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது, 4 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது, 10 மணிக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த அத்தனை தனுர் ராசி என்பவர்களுக்கும் சொந்த இடம் அமைஞ்சு
அதில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் பிளாட் என்ற அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, தனுராசியை சேர்ந்தவங்க, நம்மளும் எப்போ தான் வண்டியில் போகிறது அப்படின்னு சைக்கிளில் போகக்கூடிய தனுராசி என்பவர்களுக்கு 2 சக்கர வாகனத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2 சக்கர வாகனத்தில் போகக்கூடிய என்பவர்களுக்கு காரில் போகக்கூடிய வாய்ப்புகள், காரை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காரில் போயிட்டு இருந்தவங்க லேவிஷ் காரான சேடன் கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ராகு அப்படின்றது பிரம்மாண்டம், கம்யூனிகேஷன் துறை 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் துறையை சேர்ந்த இந்த ரிலையன்ஸ், ஏர்டெல், பிஎஸ்என்எல் போன்ற துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு இதுவரையிலும் அவங்களுக்கு உண்டான ரெகக்னைஸ் கிடைக்காமல் இருந்துச்சு. நமக்கு ரெகக்னைஸ்னால் என்ன? பதவி உயர்வு, பணவரவு, இதெல்லாம் கிடைக்காமல் இருந்துச்சு. இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுன்னு சொல்லலாம். அடுத்தது பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க 8ல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். செவ்வாய் பொறுத்தளவுக்கு நிலக்காரகன் அப்படின்னு பேர். இதுவரையிலும் நிலம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதே போல் இந்த தனுராசியை சேர்ந்த படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 4ஆம் இடம்ன்றது லோயர் எஜுகேஷனில் இது வரலும் தடங்கல்களும் தாமதங்களும் இருந்துகிட்டு இருந்துச்சு. என்ன விதமான தடங்கள் தாமதம் இருந்துச்சு அப்படின்னாக்க, முயற்சி செய்தாலும் அங்கே எக்ஸாம் பேப்பரில் போகும்போது பிளாங்காக இருக்கும், ஞாபக மறதியாக இருக்கும். அப்போ இந்த ஞாபக மறதி அத்தனையும் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக மிக மிக அதிகம்னு சொல்லலாம். அடுத்தது இந்த தனுர் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு 6ல் குரு இருக்கிறதுனாலையும் 6ல் இருக்கிற குரு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணுன்னு முயற்சி செய்யக்கூடிய தனுராசி என்பவர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்குண்டான தனம், பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். மேற்கல்விக்காக பொறுத்தவங்களுக்கு உண்டான விசா, பிஆர், அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஸ், க்ரீன் கார்டு போன்ற அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த தனுராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டம் சொல்லலாம். ஆனாலும் கடந்த 7 வருஷமாக படாத பாடுபட்டுட்டு இருந்ததுனாலையும் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய சொல் அத்தனையுமே உங்களுடைய நட்பு வட்டாரத்திலும் சரி, உங்களுடைய எதிரி வட்டாரத்திலும் சரி தப்பாக புரிந்து கொள்ளப்படும். ஏன்னா 3ல் சனி இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அப்போ தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது நல்லது. யாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட், டிபேட் பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறத தவிர்ப்பதும் நல்லதா? கண்டிப்பாக நல்லதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த பொறுத்தளவுக்கு தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த சனி பெயர்ச்சி, வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் யோகமாக இருக்கும். ஆனாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன், பிரணவநாதன் சரியில்லை அப்படின்னாக்க சிக்கல்களை உண்டாக்கும். அப்போ சிக்கல்களை உண்டாக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போயாச்சு அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி சரணாகதி அடையணும். சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆஞ்சநேய பகவான். ஆஞ்சநேய பகவானை பொறுத்தளவுக்கு நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு இந்த அடுத்த சனி பயிற்சி அப்படிங்கிறது 26 மார்ச் 2026 அதுக்குள்ளே ஒரு முறை போயிட்டு நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேய பகவானுக்கு வடைமாலை சாத்திட்டு வந்தீங்கன்னாக்க வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். சாமி அவ்வளோ தூரம் போக முடியாது, வடைமாலை சாத்துறதுக்கு என்கிட்ட அவ்வளோ தூரம் பொருளாதாரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் உங்களோட சனி பகவானுடைய காயத்ரி ஒன்று சொல்கிறேன். அந்த காயத்ரியை டெய்லி 54 முறை சொல்லிட்டு வாங்க அடுத்த சனி பயிற்சி வரையிலும். அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத், இதை டெய்லி 56 முறை சொல்லிட்டு வாங்க. இதை தவிர வீட்டில் டெய்லி சமைச்ச விட்டு சுடு சாதத்தை காகத்துக்கு வச்சுட்டு வந்தீங்கன்னாலும் வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சரணாகதி அடையும் போது விலகும். தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டங்கள் முடிந்து சனி வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் அமோகமான காலம்னு சொல்கிறோம். நன்றி, நமஸ்காரம். தனுசு ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். நல்ல விஷயந்தான். அவங்களுக்கு 7 சனி முடிஞ்சு இப்போது 3ல் சனி வக்கரம் பெற்றும்போது 2ஆம் இடத்துக்கு பலன் கொடுத்துருந்தார். இப்போ 3ஆம் இடத்துக்கு பலன் கொடுக்க போகிறார். அப்போ கண்டிப்பாக தனுசு ராசிக்காரனுக்கு சனியுடைய வக்கர நிவர்த்தி பலன் கண்டிப்பாக நன்மை தான் செய்யும். 3ல் சனி இருந்தாலே நல்ல விஷயந்தான். 3, 6, 11 பாபகரங்கள் இருந்தால் கண்டிப்பாக நன்மையை செய்யணும் என்றது ஜோதிட சாஸ்திர விதி சொல்லப்பட்டிருக்கு.
அப்போது அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் 3ல் இருக்கும்போது முன்னேற்றங்கள் பல விஷயங்கள் ஏற்படும். உங்களுடைய சுய முயற்சி வெற்றி பெறும், தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், காரிய சாதனை புரிவீங்க. திடீர்னு ஒரு ரெக்கார்டு பண்ணுறோம் இல்லையா, கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்கிறோம், அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. இப்போ அது கூட நேரம் தான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திறமை இருந்தால் அந்த கின்னஸில் ஈடுபட்டு ரெக்கார்ட் பண்ணி பேர் வாங்கலாம், பேர் புகழ் கண்டிப்பாக வாங்கலாம். இது இல்லாமல் உங்களுடைய சகோதர உறவு முறையிலையும் நல்ல உதவிகள் ஒத்தாசல் கிடைக்கும். அது இல்லாமல் பயணங்கள் தொடர்ந்தபடி இருக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. எல்லாருக்கும் முன் உதாரணமாக நீங்கள் திகழ போகிறீங்க. அது கண்டிப்பாக தனுசு காரணம் உண்டு. இது இல்லாமல் 12ஆம் இடத்தை உங்கள் சனி பகவான் பார்க்கறனால கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம், வேறு இடம் மாற்றிக்கலாம். அப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி தான் செய்யும். வெளியூருக்கு போய்க்கலாம், வெளிநாட்டு தொடர்பு தான், வேலை விஷயமாக கூட வெளிநாட்டு போயிட்டு வரலாம், டைம்பிங் போயிட்டு வரலாம். நிரந்தரமாக அங்கே தான் வேலை செய்யணும் அவசியம் இல்லை. இப்போ உள்ள காலகட்டங்களில் கொஞ்ச நாள் போயிட்டு உங்கள் ஆஃபீஸ் அங்கே இருந்தால் மாற்றிக்கின்னு போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. அது வெளியூராக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். அதுக்கு தான் வழிகள் காட்டுறது தான். அது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா, ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பிரச்சனைகளை சமாளிக்கிறத விட்டுட்டு நிரந்தரம் சந்தோஷமாக இருப்பீங்க இது மாதிரி செஞ்சால். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது ஒரு குழப்பம் போனால் இன்னொரு குழப்பம் வரும், ஒரு பிரச்சனை தான் இன்னொரு பிரச்சனை வரும். இது மாதிரி தான் வந்துட்டுருக்கும். அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. முன்னுடைய ஆசீர்வாதம் ஏற்படணும். அவங்களுக்கு உண்டான சிராத்தத்தை செய்யுங்க. திதி தவசம் கொடுக்க தான் கொடுங்க. உங்கள் பெற்றோர் இல்லாதவங்களுக்கு, பெற்றோர் இருக்கிறவங்களா இருந்தால் அவங்கள அனுசரித்து போங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இந்த பதிவில் நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லி ஆகணும். உயிரோடு இருக்கும்போது யாருமே அவங்கவுங்க பெற்றவங்களை யாரும் மதிக்கிறதில்ல. இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா மரியாதை இல்லாமல் பேசுகிறது, ஆணவமாக நடந்துக்கிறது. நம்ம பெற்றவங்க நம்மளுக்கு பெற்ற கடமையை நம்ம தீர்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு செஞ்சாங்க செய்யலாங்களா சொல்லி காட்டக்கூடாது. செஞ்ச பெற்றோரும் இருப்பாங்க, செய்ய முடியாதவங்களும் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்க செய்ய முடியலனா கூட மற்றவங்ககிட்ட வாங்கியாவது நம்மளுக்கு நல்லது செஞ்சுருப்பாங்க, படிக்க வச்சுருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க. எவ்வளோ இப்போ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க நம்மளை. அதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. அப்போ உயிரோடு உள்ள பெற்றோர் கண்டிப்பாக மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அது இல்லாமல் நினைத்த எண்ணங்களுமே தள்ளின்னு போயிருக்கும், தடையாக இருக்கும், தாமதமாக இருக்கும். அதெல்லாமே இப்போ கிளியர் ஆகிடும். சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னா ஐப்பசி 29 நவம்பர் 15 பௌர்ணமி திதி பரணி நட்சத்திரத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. சனி 3ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கார். அவர் 3லேருந்து 5ஆம் இடத்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அதிர்ஷ்டம், நல்ல விஷயங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு தடையினால் இந்த வக்ரத்தினால இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு சேரப்போகுது. சனியோடைய பார்வை 9ஆம் இடத்துக்கும் அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கும் இருக்குது. நீண்ட தூர பிரயாணங்கள்லாம் உண்டு. தொழில் ரீதியாக நிறைய வளர்ச்சி உண்டுங்க. தொழிலுக்காக நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள், சிறு சிறு அலைச்சல்கள் அலைஞ்சு தான் தீரணும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அலையிறது உறுதி. ஆனால் அந்த அலைச்சல் மூலிமா ஆதாயமும் உண்டு. அதுக்கு மட்டும் சளைச்சிக்காதீங்க. நீங்கள் போயிட்டு வரணுமே நினைக்காதீங்க. ஆனால் ரொம்ப தூரம் சிறு தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. இதை கொஞ்சம் சிரமம் பார்க்காம மேற்கொண்டீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். தொழில் மூலிமா நிறைய வருமானம், நிரந்தரமான லாபம், இது எல்லாமே நீங்கள் எடுக்க முடியுங்க. ஒரு சிலருக்கு பண்ணிகிட்ருக்க தொழிலில் பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. அதே மாதிரி பழைய பார்ட்னர் விலகி புது பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசிஸ் அப்படின்னு சொல்கிறது, 2-3 பிரான்ச்சஸ் போடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன்ஸு, அதே மாதிரி இடமாற்றம், உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது, நீண்ட தூர பிரயாணங்கள், இது எல்லாமே உறுதியாக உண்டு. படிப்புக்காக ஒரு சிலர் வெளி மாநிலமோ அல்லது வெளிநாடோ போகக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்துக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு வெளி மாநிலம், ஏன்னா 12ஆம் இடத்தை சனி பார்க்குது. வெளி மாநிலமோ வெளிநாடோ போகக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டுங்க. 3ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியுமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 5ஆம் இடத்தை பார்க்குது. திடீர்னு ஒரு
அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. முக்கியமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க. ஏன்னா சனி வந்து இனி அடுத்தது பயிற்சி ஆக போகிறாரு. அப்போது கொஞ்ச நாள் தான் இந்த 3ஆம் இடத்துல இருக்குது. இந்த 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு திடீர்னு ஒரு எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஜாக்பேட் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டகரமான ஸ்தானம். ஸோ அதை பார்க்குறனால திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படித்து முடித்த உடனே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா உறுதியாக நல்ல பதவிக்கு போய் சேர முடியும். உங்களோட லைஃப் ஃபுல்லாகவே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த டைமில் இருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து முன்பை விட படிப்பில் நல்ல ஆர்வம், படிப்பில் நல்ல ஞாபகத்திறன், ஞாபக சக்தி, நல்ல மார்க் எடுக்கிறது, இது எல்லாமே உறுதியாக உண்டு. சனி வந்து இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான இது. உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து பார்வை இருக்குது. சனியுடைய பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குது. திருமணமாகி ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் தானாக தேடி வரும். நல்ல அமைப்பு. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு. நிறைய பேர் இவ்வளோ நாளாக வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான அமைப்பாக இருக்கும். நீண்ட தூர பிரயாணம், புனித பயணங்கள் 9ஆம் இடத்தை பார்க்கறனால நல்ல குருமார்கள், நல்ல ஆசீர்வாதம், உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம், நிறைய நன்மைகள்லாம் நடக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், குருநாதர்கள், சொசைட்டியில் மதிக்கிறவங்க இவங்ககிட்டலாம் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வாங்குங்க. 9ஆம் இடம் ஆசீர்வாதம். நீங்கள் எந்தளவுக்கு ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அந்தளவுக்கு சனியோடைய பிளெஸ்ஸிங்கும் கிடைக்கும். இயலாதவர்கள், முடியாதவங்களாக இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் வந்து என்ன ஹெல்ப் வேணுமோ அதை செய்யுங்க. நம்ம பிச்சை போடணும்னு சொல்ல வரல. ஒருத்தங்களுக்கு மெடிசன் வேணும்னா அந்த மெடிசனை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இது மாதிரி அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போதே ஆட்டோமேட்டிக்காகவே சனியோடைய பிளெஸ்ஸிங்ஸு தானாகவே கிடச்சிரும். சனியோடைய தாக்கத்துலேருந்து ரொம்ப பெரிய லெவலில் கம்மி பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய சொல்ல மதித்து நடக்கிறதே ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் தான். 9ஆம் இடம்ங்கிறனால கோயிலுக்கு நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அது போகவே முடியாது. பட் ஆனால் இந்த டைமில் அதெல்லாம் இயற்கையாகவே தானாகவே நடந்து போகும். புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு, ஒரு உபாசனை எடுக்கிறது. 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்தையும் சனி பார்க்குது. இந்த காலத்தில் எடுக்கக்கூடிய உபாசனை உங்களோட வாழ்க்கை ஃபுல்லுமே அந்த தெய்வம் உங்கள் கூட துணை இருந்து வழி நடத்தும். அதனால் இந்த காலகட்டத்தில் ஒரு உபாசனை எடுங்க. ஒரு நல்ல குருநாதரை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கி உபாசனை எடுத்தால் அது உங்களோட லைஃபோடைய டெவலப்மெண்ட்டு, வெற்றி எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்துரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான டைமு. நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயமே சக்ஸஸ் ஆகும். நிறைய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உறுதியாக உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள்லாம் நீங்கி இந்த காலகட்டத்தில் ஒற்றுமை, சுமூகமான உறவுகள் இது எல்லாமே நிலைத்து நிற்கும். லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏதாவது ஒரு பெரிய லெவலில் பிரச்சனை சந்திக்கிறது அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் போகிறது இது எல்லாமே நடக்கும். அதனால் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது நல்லது. இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக அது அமையாது. அது திருமணத்தில் கொண்டு போய் கண்டிப்பாக அது சேராது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் பழகக்கூடிய நபர்கள்கிட்ட கவனமாக இருங்க. உங்களுக்கு தெரியாமல் உங்களோட கம்யூனிகேஷன்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறது, நீங்கள் நம்பிக்கைக்குரியவங்க நினச்சி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருப்பீங்க அல்லது அதை வந்து மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பிச்சிருப்பீங்க, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் அது உங்களுக்கு மன சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான காலம், பொற்காலம்னு சொல்லணும். நீங்கள் நினச்ச அத்தனை விஷயமே நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. பேர் புகழ் எல்லாம் தானாக தேடி வரும். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது மூலிமா நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடியது, பாராட்டு, நல்ல இன்கம் சோர்ஸு, பெரிய லெவலில் புகழ் இது எல்லாமே கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட தூர
பிரயாணம் பண்ணி ஒரு வேலைக்கு போகிற மாதிரி அமைப்பு, இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்காக ட்ரான்ஸ்ஃபருக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய சொந்த ஊரில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் தானாக தேடி வரும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான பொற்காலம். அரசியல்வாதிகள் நினச்சது எல்லாமே, தொட்டது எல்லாமே வெற்றியாக அமையறதுக்கு மக்களுடைய ஆதரவுகள் பெரிய லெவலில் கிடைக்கும். நல்ல பேர் புகழ் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஒரு பெரிய பதவிகள் கிடைக்கும். மேலிடத்துலேருந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டெல்லாம் கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனியோடைய இந்த வக்ர நிவர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய நல்ல பலன்கள் மட்டும்தான். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸ் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆகும் உங்களுக்கு. பெரிய பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த லெவலில் உங்களுக்கு நல்ல இன்கம் சோர்ஸ் எல்லாம் உருவாக்கி கொடுக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.